அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸே இப்போ தான் முடிஞ்சு எல்லாம் வெளிவந்ததுக்கப்புறம் இவர் அமெரிக்கா செல்ல வேண்டிய அவசியம் என்ன, போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வரைக்கும் கொண்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன மாதிரியான கம்பெனிலாம் இங்கே வந்திருக்கு, எவ்வளோ வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அப்படி எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியலை. சென்னையோட கம்பேர் பண்ணும்போதே ஹைதராபாத்தில் வந்து உங்களுக்கு மென்பொருள் கம்பெனிகள் வந்து நிறைய வந்துட்டாங்க. நம்ம அப்படி ஆயிருக்கமான்றது இல்லை. அந்த மாதிரி ஒரு முயற்சி அந்த மாதிரியான முயற்சிக்கு இவர் யார் யாரை சந்திக்கிறார்ன்ற ஒரு தகவல் கூட இல்லையே. அவர் ஒரு பொதுவாக ஒரு நம்பரை கொடுக்குறாரு, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொண்டு வருவேன், இவ்வளோ இது பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர மற்றபடி ஒன்றுமே. முதல்வர் குடும்பமும் தான் ஊராக போயிட்டு இருக்கிறாங்களே தவிர அவர்கள் கூட போகிறது யாருன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. செக்ரட்டரி போகிறாரா, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மருமகன், அவருடைய மகள், பேர குழந்தைகள், இவங்க எல்லாருமே போகிறாங்க. தமிழ் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ராதா தேவர் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சி வந்தது பிறகு 3வது முறையாக வெளிநாட்டு பயணம் போயிட்டு இருக்காரு மேம். அதுல குறிப்பா அவர் சொல்றது வந்து வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பதற்காகன்னு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இதை விமர்சனம் பண்றாங்க, ஏற்கனவே நீங்க 2 முறை போயிருக்கீங்க, என்ன கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி விமர்சனம். இன்னொரு பக்கம் திமுக தரப்பு இருந்து தமிழ்நாட்டை வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமிக்கு கொண்டு போறதுக்கு இந்த பயணம் வந்து ஒரு முக்கிய விதையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் 5 ட்ரில்லியன் எக்கானமி வந்து கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. 3வது இடத்திற்கு நாம் வரணும்னு சொல்லிட்டு திரு மோடி அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அது போக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாநிலங்களுக்கெல்லாம் வந்து 1 ட்ரில்லியன் எக்கானமியை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. எல்லா மாநிலங்களும், வளர்ந்த மாநிலங்களும் சரி, வளர்ந்து கொண்டிருக்க மாநிலங்கள், பெரிய மாநிலங்கள் எல்லாமே அதை ஒரு முயற்சியாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அப்படி பார்க்கும்போது தமிழக முதல்வர் சொல்வதில் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை. 1 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி நாம் செல்ல வேண்டும், நிறைய அந்நிய முதலீடுகளை நாம் வந்து கொண்டு வர வேண்டியது அவசியம் இருக்குது, இல்லைன்னெல்லாம் நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் இவருடைய பயணங்கள் ஏற்கனவே எதிர்கட்சிகள் சொன்ன மாதிரி ஒரு தடவை துபாய் போயிருந்தார், ஒரு தடவை ஜப்பான் போயிருந்தார், அதற்கப்புறம் இப்போ அமெரிக்கா செல்லவிருக்கிறார். இப்போ இதில் எல்லாம் வந்து இவர் வெளிநாட்டுக்கு போய் கொண்டு வந்த முதலீடுகள் என்ன? போன மாதம்தான் இங்கே அந்நிய முதலீடு எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து பல பேர் வந்திருந்தாங்க. அது ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. கோடிக்கணக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, எல்லாருமே முதலீடு செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழக இளைஞர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் பேட்டியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ தான் வந்துட்டு போயிருக்கிறாங்க பல பேர். இப்போ திருப்பி ஒரு அமெரிக்காவுக்கு செல்லவிருக்கிறார். இதுதான் கேள்வி எழுப்புகிறது. ஏன்னா இப்போ தான் முடிஞ்சது அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸே இப்போ தான் முடிஞ்சு எல்லாம் வெளிவந்ததுக்கப்புறம் இவர் அமெரிக்கா செல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியே. போக வேண்டிய அவசியமே இல்லை உண்மையை சொல்லணும்னா. ஆனால் இதை திருப்பி நான் அங்கே போய் பேசி நிறைய பேரை கொண்டு வருவேன், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவேன்னு சொல்வது சந்தேகத்திற்கிடமாகத்தான் இருக்கிறது. ஒரு பக்கம் அவருடைய உடல்நிலை அது சரியாக இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை டைரெக்டாக சொல்லாமல் அவர் கிளம்பி போகிறாரு. அதற்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் எழுப்புவது இதுதான், இப்போ வரைக்கும் கொண்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன மாதிரியான கம்பெனிலாம் இங்கே வந்திருக்கு, எவ்வளோ வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அப்படி எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியலை. அதுதான் வந்து முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்த 3 வருட ஆட்சியில் எவ்வளோ வேலை வாய்ப்புகளை நீங்கள் உண்டு பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வந்திருக்கு, எவ்வளோ கம்பெனிஸ் இங்கே வந்திருக்கு, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த இடங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்றது எந்த விதமான குறிப்பும் நமக்கு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் மறுபடியும் வெளிநாட்டிற்கு சென்று எதை கொண்டு வருவதற்காக செல்கிறார்? ஏன்னா முன்னாடி போன 2மே வந்து விமர்சனத்துக்கு உள்ளானது. ஏன்னா துபாயில் பார்த்தீங்கன்னா குடும்பமே போயிருந்தாங்க, அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை பார்த்தார்கள். ஜப்பானும் அதே தான், குடும்பமே போயிருந்தது, அவர்களுக்கு வேண்டிய ஆட்களை பார்த்தார்கள், உருப்படியாக எதுவும் நடக்கலை. அதுதான் உண்மையான நிலைமை. இப்போ அமெரிக்கா போகிறதுலையும் கூட அந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கு. இல்லை மேம், ஒரு ட்ரை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் போறாங்க, அதுல இருந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காதுன்னு பொழுது ஒரு முயற்சின்றது அரசாங்கம் பண்ணக்கூடாதா? இப்போ மற்ற மாநிலங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ வளர்ந்த மாநிலங்கள்ன்றதுல தமிழ்நாடும் ஒன்று, மகாராஷ்டிரா வளர்ந்த மாநிலம் தான், கர்நாடகா வளர்ந்த மாநிலம் தான், இப்படி இருக்குது.
அந்த முதல்வர்கள்லாம் ஏன் வெளிநாட்டுக்கு போய் வந்து எந்த முதலீடும் ஈர்க்காம இருக்காங்க? எதற்கு வந்து அவங்க இங்கே மட்டுமே உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வியும் வருது இல்லையா? நம்ம ஊரில் இருக்கிற சிஎம் மட்டும்தான் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகிறார். இந்த மாதிரி இது வெளிநாட்டுகளில் போய் தான் அந்த முதலீடுகளை கொண்டு வர வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. இப்போல்லாம் வந்து இந்தியா இஸ் ஓப்பன் மார்க்கெட். உங்களுக்கு வந்து இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு இருக்குது. தமிழ்நாடு ஆயிடுச்சான்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ வந்து ஹாப்பியாக இல்லை. அந்நிய முதலீடு இங்கே வருவதற்கு நிறைய தடைக்கற்கள் இருக்குது. ஊழல் ஒரு காரணமாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இல்லைன்றது ஒரு காரணமாக இருக்குது. பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் தயங்குறாங்க தான். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஏற்கனவே இங்கே இருந்தவங்கலாம் வெளியில் போயிட்டாங்க. அது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தொழில் இடங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் ஃபாக்ஸ்காம் வந்து எப்படி போனாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வோடோஃபோன் இவங்கெல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க வெளியில் எல்லாருமே. அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் தமிழ்நாட்டை விட்டு வெளியே சென்று விட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் தான் நிறைய பேர் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் முதலிடத்தில் இருப்பது மகாராஷ்டிரா. அங்கே வந்து ரொம்பவே சிறப்பாக எல்லா விஷயங்களும் நடந்துட்டுருக்குது. சமீபத்தில் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசமும் குஜராத்தும் அதில் வந்து இமர்ஜ் ஆகிட்டுருக்கு. இல்லாட்டி வந்துட்டுருக்காங்க, வளர்ந்துட்டுருக்குறாங்கன்னு கூட சொல்லலாம் நிறையா முதலீடுகளை ஈர்ப்பதற்கு. ஆனால் இந்த மாநிலங்களில் இருக்கிற எந்த முதல்வரும் வெளிநாட்டுக்கெல்லாம் போகல. ஆனால் மேம் இதே தமிழ்நாட்டோட அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கும்போது அமெரிக்காவுக்கு சென்று மைக்ரோசாஃப்ட் எல்லாம் கொண்டு வந்தார் இல்லையா? அது எவ்வளவு பெரிய புரட்சி வந்து அந்த மாநிலத்தில் ஏற்பட்டுச்சு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. உங்களுக்கு வந்து 2-3 டேர்முக்கு முன்னாடி பண்ணாரு. அப்போ வந்து ஹைதராபாத் வந்து இன்றைக்கு இருக்கும் ஹைதராபாத் வந்து இவ்வளோ பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து பார்த்துருக்குன்னா அதற்கு காரணமாக அவர் இருந்தார். அதை கொண்டு வந்து சேர்த்தார். இன்றைக்கு ஹைதராபாத்தெல்லாம் வந்து எங்கேயோ போயிட்டாங்க. சென்னையோட கம்பேர் பண்ணும்போதே ஹைதராபாத்தில் வந்து உங்களுக்கு மென்பொருள் கம்பெனிகள் வந்து நிறைய வந்துட்டாங்க. அங்கே வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனாக கூட ஆயிடுச்சு. நம்ம அப்படி ஆயிருக்கமான்றது இல்லை. அந்த மாதிரி ஒரு முயற்சி அந்த மாதிரியான முயற்சிக்கு இவர் யார் யாரை சந்திக்கிறார்ன்ற ஒரு தகவல் கூட இல்லையே. இப்போ அவர் மைக்ரோசாஃப்ட்டை போய் பார்க்குறேன்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ அவர் தெரிஞ்சே தான் சொன்னார், நாங்கள் இந்த மாதிரி ஹைதராபாத் வந்து ஒரு இந்த மாதிரி நகரமாக மாற்ற போகிறோம். சாஃப்ட்வேரில் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய நகரமாக மாற்றுறதுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் வளர்ந்த ஒரு சிட்டியாக இருக்கணுன்றதுக்கு அவர் எல்லா முயற்சிகளையும் செய்தார். அதை அவர் வெளிப்படையாகவே சொன்னார். இங்கே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. நீங்கள் போகிறீங்க, யாரை பார்க்குறீங்க, எந்தெந்த கம்பெனிஸ் பார்க்குறீங்க. அவர் ஒரு பொதுவாக ஒரு நம்பரை கொடுக்குறாரு, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொண்டு வருவேன், இவ்வளோ இது பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர மற்றபடி ஒன்றுமே நம்ம கண்ணுக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இப்போ தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். இந்த நேரத்தில் வந்து கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த தேர்தல் முடிந்து அங்கே எப்படி இருக்குது நிலவரம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இங்கே வர வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இருக்கிற மாதிரியே தெரியல அமெரிக்காவை பொறுத்தவரை. அமெரிக்காவில் எலெக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்தியாவில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல. ஸோ ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேராக இருக்கும்போது இங்கே முதலீடு பண்ணுறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை. முதலீடு பண்ணுறதுக்கு தயக்கம் இல்லை. அதுதான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலீட்டாளர்கள் மாநாடே நடந்ததே. அதிலே வந்து கலந்துருக்கிறாங்களே நிறைய பேர். அப்பயே அவங்க வந்து அதை பற்றி பேசியிருக்கலாம், அப்பயே முடிஞ்சிருக்கும். திருப்பி இவர் எதுக்கு போகிறாருன்ற கேள்வி தான் எனக்கு. ஏன்னா அங்கேருந்து அதுக்காகத்தான் நீங்கள் அந்த மாநாடு நடத்துகிறீங்க, அதுக்காக தான் அந்த கான்ஃபரன்ஸில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு வெளிப்படையாக சொன்னதும் அவங்க அரசும் அறிவிச்சிருக்கு. அவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறம் அது முடிந்த கையோடு இவர் அமெரிக்கா செல்வது என்பது அப்போ அவங்க வந்ததில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆனால் மேம் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா நிதியமைச்சர் தனியாக இருக்காங்க, அதே மாதிரி தொழில்துறை அமைச்சரும் தனியாக இருக்காங்கன்னும் பொழுது அவர்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்காம தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து முதல்வர் வந்து ஒரு நாட்டுக்கு பயணமாக போகிறதுன்றது நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது தானே. இப்போ மற்ற மாநிலங்கள்ல அப்படி தான் நடக்குது. ஒன்று நிதியமைச்சர் போவாங்க, இல்லை தொழில்துறையை சேர்ந்தவர்கள் செல்வார்கள், இல்லாட்டி அதாவது செக்ரட்டரிஸ் போவாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ் அவங்க தான் போய் இதெல்லாம் பற்றி பேசுவாங்க, கொண்டு வரதுக்கு முயற்சிகள் செய்வார்கள். ஆனால் இங்கே மட்டும்தான் என்னென்னா ஒவ்வொரு தடவையும் முதல்வர் குடும்பமும் போகுது. இந்த பயணத்திலும் அப்படி தான் நடக்கிறது. முதல்வர் குடும்பமும் தான் ஊராக போயிட்டு இருக்கிறாங்களே தவிர அவர்கள் கூட போகிறது யாருன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. செக்ரட்டரி போகிறாரா, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மருமகன், அவருடைய மகள், பேர குழந்தைகள் இவங்க எல்லாருமே போகிறாங்க. இப்படி தான் போய் அவங்க வந்து முதலீட்டாளர்களை ஈர்த்து கொண்டு வருவார்களா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த மாநாடு அதாவது முதலீட்டாளர் மாநாடு முடிஞ்ச கையோட கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் தான் போவாங்க, செக்ரட்டரிஸ் இல்லை அதை சார்ந்த துறை சார்ந்த மினிஸ்டர்கள் இவங்கெல்லாம் தான் போயிட்டு அதில் இருக்கிற மற்ற விஷயங்களை டீலாக பேசி முடிக்கிறதுக்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் முதலீட்டாளர்களே இருப்பதற்கு நான் குடும்பத்தோடு போவேன் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு கேள்விக்குறியா முற்றிலும் ஒரு நகைப்புக்கு இடமாகவும் இருக்கிறது. இங்கே ஒரு கேள்வி இருக்கலாமா, இப்போ பிரதமர் வந்து ஒரு நாட்டுக்கு போகிறார் அப்படின்னா நிச்சயமாக டிப்ளமேசி இருக்கும், பல கட்டமான விஷயங்கள் பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க. ஆனால் முதல்வர்னு போகும்போது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஒரு விமர்சனம்
விமர்சனம் வரும்ன்றது முதல்வருக்கு தெரியும் இல்லையா? அது தெரியாம தான் அவர் போறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, விமர்சனம் வரும் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் ஒரு கட்டாயத்தின் பேரில் செல்வதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற கட்டாயம் இல்லாம போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், அவரோட உடல்நிலை காரணமாக கூட இருக்கலாம், அதை வெளியில சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற காரணமாகவும் இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது முதலீட்டாளர்களை சந்திப்பதற்கு செல்வது மாதிரி தெரியல. ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காகத்தான் அவர் அமெரிக்கா செல்கிறார். அதை வெளியே தெரியாம பாத்துக்கிறாங்க. அப்படிதான் இதை பார்க்க முடியுமே தவிர, இவரோட அமெரிக்க பயணத்தினால தமிழ்நாட்டுக்கு எல்லா முதலீடும் வந்துருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படி ஒன்றும் வர்ற மாதிரி வாய்ப்புகள் தெரியவில்லை. அது அப்படி சொன்னாலும் அது ஏன்னா நமக்கே கேள்வியாக தான் இருக்கு. ஏன்னா அதே தான் எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கிறாங்க. அதில் உண்மை இருப்பதாகத்தான் படுகிறது.